சின்ன மருமகளே இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வந்து ரூம்லேருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் நமக்கு புடவை வாங்கி தந்துறாங்க, ரொம்ப பாசமாகவே பேசுகிறாங்களே, சரி புடவை தானே வாங்கி கொடுத்தாங்க, நம்ம கட்டிக்கிட்டு போய் நின்றுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் சித்ராவும் ஈஸ்வரன் வெளியே கதவு தட்டுவாங்க. கதவு தரேன்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, கதவு தர அப்படின்னுவாங்க. கதவு திறந்து அவங்க உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்து வயிற்றுல தலைக்கான எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை, எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இது வெளியாகிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இப்போ எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், போஸ் வந்து ரொம்ப அவுட் ஹவுஸில் கஷ்டப்பட்டு இருக்கான், நீ தான் சேதுக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததும் இல்லாமல் அவனுக்கு ஏதாவது கல்குவாரியோ இல்லை கடையோ ஏதாவது அவன் பேரில் எழுதி வச்சு அவன் முதலாளி ஆக்கணும். அப்போ தான் அவன் நல்லா இருப்பான். அவன் திருந்திட்டான், இனிமேல் எந்த தப்பு பண்ண மாட்டான், நீ தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும், நீ சொன்னால் தான் நம்புவாங்க. இந்த வீட்டில் நீ தானே செல்வாக்கான ஆள், உங்ககிட்ட தானே சாவி கொத்தம் இருக்குது, இப்போ நீ சொன்னால் எல்லோரும் நம்புவாங்க. அப்படி நீ மட்டும் சொல்லலைன்னா நான் வந்து உன்னோட ப்ரெக்னெண்ட்டான விஷயம் இல்லைன்ற விஷயத்த எல்லாருக்கிட்ட சொல்லிவிடுவேன். நீ எனக்கு கேட்குற ஹெல்ப்பெல்லாம் நீ பண்ணி கொடுத்துடு. நானும் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இவ்வளோ வருஷமே எங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு, இவ்வளோ மாதமே எங்கள் எல்லாரும் ஏமாற்றிட்டு இருந்தல, இப்போ நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லுவாங்க.